എല്ലാവരും ഹായ് சொல்லுங்க. ഇവള് തമിഴ്നാട് ബ്ലോഗറാണ്. തമിഴ്നാട് ബ്ലോഗർക്ക് നമ്മൾ കേരള கைஸ் வேற லெவலில் இருக்கும். நான் ஃபுல்லாக ஏறி முடிக்கல, அதுக்குள்ளே வாட்டர் பாட்டில் வந்துருச்சு. கேக்குதா? சூப்பராக இருக்குங்க இங்கே மேலே ஏறும்போது. இப்போ தான் மேலே ஏறிட்டுருக்கோம். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட் இதெல்லாம். ஏன்னா நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். செகண்ட் டைம் விசிட் பண்ணுறேன். நான் மான்சூன் டைமில் வந்தேன். என்னது? தேங்க்யூ. அவர் வந்து நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அப்படியே பொறுமையாக ஏறும். வா, இங்கே பாருங்கள், நீங்கள் மேலே ஏற அப்படியே பயங்கரமாக இருக்கும். எல்லாம் ஒரு ஹாய் சொல்லாங்க. இப்போ சொல்லுங்க ஹாய். செகண்ட் டைம் வரேன். my favorite place. 5K recently. இதான் செகண்ட் வீடியோ. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியல. கேமராக்கு எங்க பைசா இருக்குது? 70,000. டிஜே ஓஸ்மோ பாக்கெட் 3. ரொம்ப கேமரா இதில் ஏற முடியாதா? இதுலையா? ஆல்ரெடி இங்கே நான் வந்திருக்கேன். ഇത് അതിലേറെ ടോപ്പ്, ഏറ്റവും ടോപ്പ്. സൂപ്പർ. എല്ലാവരും തന്നെ എൻ്റെ ചാനലൊന്ന് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ബെൽ ബട്ടൺ അമർത്തുക. ഹായ്. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஆல்ரெடி ஒரு டைம் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரும்போது ஹெவி ரெயின் இருந்துச்சு. வீடியோ எடுக்க முடியலை. அந்த மேலே தான் டோப்பு. நம்ம எடுத்துட்டு அங்கே கூட போகலாம். ரொம்ப எல்லாம் மறைச்சிருச்சு. பாண்டர் பிரதீப். Wander Pradeep. Guys, everyone subscribe. Wander Pradeep. Wander. உங்க பேர் என்ன? அமில் ரோஷன். இவர் vlogger தான். அப்படியா? நண்பன் பிளாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க. നമ്മൾ അൺഎക്സ്പെക്റ്റഡ് ആയിട്ട് കണ്ടുമുട്ടിയ ഒരു അടിപൊളി തമിഴ്നാട് ബ്ലോഗറാണ്. തമിഴ്നാട് ബ്ലോഗർക്ക് നമ്മൾ കേരള ബ്യൂട്ടി കാണുവാൻ വേണ്ടി നമ്മൾ കക്കാടംപൊയിൽ എന്നൊരു ബ്യൂട്ടിഫുൾ പ്ലേസിലേക്കാണ് ഇപ്പോൾ എത്തിച്ചേർന്നത്. നമ്മൾ അണ്ണൻ്റെ യൂട്യൂബ് ചാനലിൻ്റെ പേരെന്തായിരുന്നു? വാണ്ടർ പ്രദീപ് എന്ന യൂട്യൂബ് ചാനൽ എല്ലാവരും കാണുക. കാരണം അത്രയും അടിപൊളി വീഡിയോസാണ് ഇതിൽ നമ്മൾ അപ്ലോഡ് ചെയ്യുന്നത്. ഓക്കെ, നമ്മൾ ഫാമിലി ആയിട്ട് എല്ലാവരും കൂടെ ഉണ്ട്. അണ്ണൻ്റെ കൂടെ വന്നതാണ് ബേബി. ശരി, നമ്മളെല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഭയങ്കര സപ്പോർട്ട് ചെയ്തു. ചാനലിലെ ലിങ്ക്. ഓക്കെ, ബൈ. ഒരു ബൈ എടുക്കട്ടെ. கைஸ் வேற லெவலில் இருக்கு. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வர்றீங்கன்னா ஓத்தான விசிட். இங்கே பாருங்கள், சொர்க்கம் மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே இருந்து அங்கே வரைக்கும் நம்ம போகலாம். இப்போ தான் நான் மேலே ஏறி இருக்கேன். அடுத்து இங்கேருந்து நடந்து நம்ம அங்கே போகணும் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
செம்மையாக இருக்குது. அந்த ஃபேமிலி அங்கே உட்காந்துட்டாங்க. சரி நம்ம அடுத்து அங்கே போகலாம். லைஃப்பில் எவ்வளோ இடம் நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரெக் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இடம் மட்டும் என்னன்னு தெரில, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. கக்கடம்போயில் தான். கக்கடம்போயிலில் குறிச்சி மலை. இதோட செகண்ட் டைம் இந்த இடத்துக்கு நான் விசிட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் மோன்சூனில் வந்திருந்தேன். அந்த டைமில் வந்து கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. பட் இந்த டைமில் எதுவுமே மழை எதுவும் பெய்யலை. ஆனால் ஹெவன் மாதிரி இருக்குங்க. ஒரு டைமாவது இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு வியூ காமிக்கிறேன், செமையாக இருக்கும். அடுத்து நம்ம இங்கே இருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இதோட பெருசாக ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ட்ரெக் பண்ணி போக போகிறோம். இது அதை விட கொஞ்சம் சின்ன மலை தான். அங்கே இன்னும் நான் போனதில்லை. அங்கே போனீங்கன்னா இதுலேருந்து அந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் தெரியும். அந்த சின்ன ஃபால்ஸ் மாதிரி போகும், அதை பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த சைடு போனாலும் சுற்றி பச்சை பசேர்னு இருக்குங்க. கைஸ், நம்ம அடுத்து நேராக அங்கே போய் அங்கேருந்து அந்த மலையில் சைட்லேருந்து அங்கே வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சீக்கிரம் வந்தால் தான் அந்த பெரிய மலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற முடியும். அதனால் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. ஆனால் ஒரு டைமாவது இங்கே வந்து விசிட் பண்ணிடுங்க. நீங்கள் மூணார், கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்லாம் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் அங்கே பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ்க்கு வந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும், மெமரபுளாக இருக்கும். இங்கே குறிச்சி மலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலை இருக்குது. அது வந்து சொர்க்க மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு வந்து யாரும் ஏற மாட்டாங்க. பாதை இருக்குது, போகலாமா, ஆனால் யாரும் ஏற மாட்டாங்க. ஏன்னா இந்த வாக்கில் இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் போகிறதில்ல. எல்லாமே இந்த குறிச்சி மலைக்கு தான் வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இதுவே பயங்கரமாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த குறிச்சி மலையில் தான் ஏற போகிறோம். சாரி, அந்த சொர்க்க மலையில் தான் ஏற போகிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆனால் பேக்ரவுண்டில் வியூ காமிக்க முடியல, ஏன்னா ரொம்ப பனி சூழ்ந்துருச்சு. நீங்கள் பாருங்கள், நம்ம அப்படியே பொறுமையாக நடந்து அந்த மலைக்கு. இது வந்து இந்த வழி அப்படியே நேராக போனீங்கன்னா, அந்த கேட்லேருந்து அந்த சைடு போனீங்கன்னா இதுதான் குறிச்சி மலை. அப்படியே நேராக உள்ளே போனீங்கன்னா சொர்க்க மலை. இதில் யாரும் போக மாட்டாங்க, ஆனால் நம்ம போகிறோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பார்க்காமலாம் போகக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகிறோம். ஆனால் நம்ம இறங்குறதே எப்படி இறங்குச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஷூ போட்டு வந்தீங்கன்னா, ட்ரெக்கிங் ஷூ மாதிரி பயங்கரமாக இருக்கும். எந்த பயமும் இல்லாமல் இறங்கலாம், ஏறலாம், கால் எதுவும் மடங்காது. ஏன்னா நிறைய பேர் ஹில் ஸ்டேஷன்லலாம் ஏறும்போது காலெலாம் மடங்கிடும், இல்லைன்னா ஏற முடியாது. ஐயோ, என்ன இந்த இவ்வளோ செங்குத்தாக ஏறுது பாருங்க, செத்தோன்னைக்கு. ஆனால் அங்கேயே 2-3 பசங்க நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. சொர்க்க மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. ஆனால் இதை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது.
எப்படி ஏறுது பாருங்கள். அப்படியே மேலே ஏறி அங்கே போகணும். ஆனால் அதை விட இங்கே ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அதுனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இப்படியே வந்தோன்னா இங்கிட்ட போய் சுற்றி அப்படியே அங்கே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம நேராக இங்கே வந்தோமா அப்படியே இதில் ஏறி போகலான்னு ஒரு ஐடியா. ஆனால் செங்குத்தாக இருக்கு மலை, தண்ணி வேற இவ்வளோதான் இருக்குது. இதில் ஏறி பார்க்கலாம் வாங்க. இதில் ஏறி அந்த மேலே போய் அங்கே தொடணும். போகலாம் வாங்க. என்ன ஆயிரப்போகுது பாடுபடுத்துறீங்க இல்லையே. ரைட்லா ரைட்டு இருந்துக்கலாம். ஆனால் பாதையெல்லாம் கிளியராக தான் இருக்குது. ஏறி போன பாதையெல்லாம் இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செத்தாலும் பரவாயில்ல, மேலே ஏறிட்டு தான் சாவேன். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஏப்பா, இதில் என்ன பிரச்சனைனா தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இல்லைன்னா இன்னும் தைரியமாக ஏறிடலாம். இது பார்க்க தான் ரொம்ப மேடாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஏறிடலான்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஏறத்துக்குள்ளே பெரிய உயிரே போச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி ஏறணும். பிடிக்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. கல்லை பிடிச்சி ஏற வேண்டியதான். அப்படியே அங்கே போக வேண்டியதான். இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. இந்த மலை மேலே ஏறி அங்கே போகணும். இன்னும் முக்கால்வாசி தான் ஏறி இருக்கோம். இன்னும் ஃபுல்லாக ஏறி முடியல. அதுக்குள்ளே வாட்டர் பாட்டில் தீர்ந்துருச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக காஃபி தான் இருக்குது. காஃபி குடித்து என்ன பண்ணுறது? பாரு, அங்கேருந்து மேலே ஏறி வரணும். ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு சொர்க்கமலையில். இதில் மேலே ஏறி வர மாதிரி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பாதை எதுவும் தெரில. சுற்றி எல்லாம் பனி மறைச்சிருச்சு. அப்பா, சான்ஸே இல்லை. பேக்ரவுண்ட் வியூ காமிக்கிற பாருங்க. அடுத்து அங்கே இருக்குல்ல, அந்த உயரம் வரைக்கும் போயிட்டு வரலாம். எதுவுமே தெரில பாருங்க சுற்றி. நம்ம இங்கேருந்து கத்துறோம், அந்த கப்பல்ஸ் கீழே நின்னாங்க. அங்கேருந்து இங்கேருந்து சவுண்ட் அங்கே கேட்குது. அந்த பொண்ணு கத்துது, அங்கேருந்து இங்கே கேட்குது. வேற லெவல். நம்ம இன்னும் அங்கே போகலை. ஆனால் எதுவுமே சுத்தமாக தெரியலை, எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. நான் என்னை மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா சுற்றி பேக்ரவுண்ட் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். அடிப்பொலி. போங்க மாஸ். ஒன்றும் தெரியலை. ஆனால் வேற லெவலுங்க. குறிச்சி மலையை விட இது 100 மடங்கு பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி எதையுமே பார்க்க முடியல. மலை உச்சியில் இருக்கிறதுனால ஒரே பனிமூட்டை மட்டும்தான், காற்று ஓவராக அடிக்குது. மழை இல்லாத ஒரு அட்வான்டேஜ். நம்ம இங்கேருந்து கற்றுனோன்னா கீழேருந்து நிறைய பேர் கத்துறானுங்க. பசங்க யாரோ வரானுங்கன்னு நினைக்கிறேன்.
கேட்குதா? எல்லாம் குறிச்சி மலையிலேருந்து கத்துறானுங்க. நான் இங்கே வந்து சொர்க்கமலையில் இருக்கேன், அதுக்கு ஆப்போசிட் மலை இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குறிச்சி மலை இருக்கும், அங்கேருந்து அந்த பசங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் குறிச்சி மலை வந்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சொர்க்கமலையை ஏறிட்டு போயிருங்க. இதில் கிடைக்கிற ஃபீலே வேறு லெவல். இங்கே பாருங்கள், ஆள் நடமாட்டம் யாரும் இல்லை. பேக் எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக காஃபி இருக்குது. உட்காந்து பொறுமையாக அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வியூ பார்த்துட்டு ஃபுல்லாக காஃபி குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக இங்கேருந்து நம்ம போவோம். ஏதாச்சும் இந்த இதெல்லாம் பனியெல்லாம் மறைஞ்சிச்சின்னா நான் உங்களுக்கு கிளியர் வியூ எடுக்க முடிஞ்சால் எடுத்து காமிக்கிறேன். ஆனால் நேரில் வந்து பார்க்குறத மாதிரி எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். செமையாக இருக்குது. இங்கே சொர்க்கமலை உச்சியில் இருக்கேன். நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், வேறு யாரும் வரல, யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கனால எனக்கு துணையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக காஃபி மட்டும்தான் இருக்குது, பாக்கி எதுவும் இல்லை. ஆனால் பனி ரொம்ப ஓவருங்க, பின்னாடி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வியூ பார்த்தாலே தெரியும், ஆனால் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பனி விலகுனா கூட வியூ காமிக்கலாம். ஆனால் ரொம்ப இதாக இருக்குது. பனி வருது அப்படின்னா அந்த பனிலேயே தலை ஃபுல்லாக நனைஞ்சிருது, ஈரமாயிருது. மழை பெஞ்சு நனைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. யாருமே இல்லாத இந்த சொர்க்க மலையில் தனியாக ஃபுல் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக காஃபி தான் இருக்குது. காஃபி அப்படியே குடிச்சிட்டு நம்ம பொறுமையாக இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்குவோம். கீழே போகிறதுக்கெல்லாம் மனசு வரல. இங்கே பாருங்கள், செம டேஸ்ட். போன டைம் நான் வந்து அந்த குறிச்சி மலை போகும்போது ஒன்று மிஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா இந்த இதுதான் ஃப்ளாஸ்க்கு. இதை இந்த டைம் கன்ஃபார்ம் வரும்போதும் மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக காஃபியோடு உட்காந்துட்டு யாருமே இல்லாத அந்த குறிச்சி மலையில் அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு பொறுமையாக லேட்டாக போகலாம் கிளம்பி. நம்ம வரும்போது இடம் இப்படி இல்லை, நான் போகும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழலாம். வீக்கெண்ட்லலாம் வீட்டிலே சும்மா இருக்காமல் இந்த மாதிரி வாங்க. ஜஸ்ட்டு 2 days தான் ஆனிச்சு. சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா சூப்பராக இந்த 2 மலையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அழகாக போகலாம்.